Hello everyone, welcome to Mr. G Pocket Money. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்ஸ்டாக்ஸ் ஆப் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைமே இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வைங்களேன், அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ இதில் வந்து எப்படி ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்குறது, இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைமாக யூஸ் பண்ணும்போது எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஹோம் பேஜில் இருப்பீங்க. ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே நீங்கள் கேவிசியெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுவீங்க. ஸோ உங்களுக்கு மெயின் ஸ்க்ரீன் இந்த மாதிரி வந்துடும். சரியா, மெயினாக ஸ்டாக்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா, மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சில இண்டெக்ஸ் வந்து ஓடிட்டுருக்கும், சென்செக்ஸ், நிஃப்டி எல்லாம் இண்டெக்ஸ் வந்து எந்த மாதிரி போயிட்டுருக்கு டெய்லி அப்படிங்கிற சார்ட் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கவருக்கு ஒரு சில ஃபில்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ நீங்கள் இதில் செக் பண்ணாலும் சரி தான், இல்லை கீழே பார்த்தீங்கன்னா செப்பரேட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்டாக்ஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே ரெண்டாவது ஆப்ஷன் வந்து ஸ்டாக்ஸ்னு இருக்கும். அதில் போனீங்க அப்படின்னா உங்கள் போர்ட்ஃபோலியோ இருக்கும், எக்ஸ்ப்ளோர் இருக்கும். போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது நீங்கள் வாங்கி வச்சுருக்க உங்களோட ஸ்டாக்ஸ் எல்லாம் போர்ட்ஃபோலியோவில் வந்துடும். எக்ஸ்ப்ளோர் அப்படிங்கிறது நீங்கள் போய் மற்ற ஷேர்ஸ் எல்லாம் தேடிக்கலாம் அந்த ஆப்ஷன். ஸோ எதாவது ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் இங்கே செக் பண்ணிக்கலாம். இவங்க பாப்புலர் ஸ்டாக்ஸ்லாம் இவங்க கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இல்லை வேறு ஏதாவது செக் பண்ணோம் அப்படின்னா, ஸோ எக்ஸ்ப்ளோர் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதிகமாக தேடப்பட்ட ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு மேலேயே அவங்க ஒரு சில ஸ்டாக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஏதாவது நீங்கள் செக் பண்ணோம் அப்படின்னா அதை டேப் பண்ணி கூட செக் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ப்ரைஸில் போயிட்டுருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா, ஸோ செக்லிஸ்ட்லாம் போட்டு இவங்களே ஒரு அனாலிசிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஸ்டாக் பிடிச்சிருந்துச்சின்னா வாங்கிக்கலாம். ஓகேவா, ஸோ அது இல்லாமல் ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் தனி லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஐபிஓஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே எக்ஸ்ப்ளோர்லேயே கீழே வந்தீங்க அப்படின்னா ஐபிஓஸ், ஸோ மார்க்கெட்டுக்கு வரதுக்கு முன்னாலேயே ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதை இங்கே பார்த்துக்கலாம். ஓகேவா, ஸோ ஃபுல் லிஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ கரண்ட்டாக என்னென்ன ஐபிஓஸ் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. க்ளோஸ் ஆன ஐபிஓஸ் என்னென்ன, நீங்கள் ஏதாவது ஐபிஓஸில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது மை அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ இந்த மாதிரி ஐபிஓஸ் கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் ஃபில்டர்ஸ் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட்டில் யாரெல்லாம் கெய்னர்ஸ், யாரெல்லாம் லூசர்ஸ், அந்த மாதிரியும் ஃபில்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் ஸ்டாக்ஸ் எடுத்துக்கலாம். அண்ட் இடிஎஃப்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. எக்விட்டி இடிஎஃப் இருக்குது, கோல்டு இருக்குது, ஸோ இன்டர்நேஷ்னல் இடிஎஃப்ஸு, ட்ரெண்டிங் இடிஎஃப்ஸ் இருக்குது, அண்ட் டெப்ட் இடிஎஃப்ஸ்னு சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இதில் போயிட்டு நீங்கள் செட் ஆஃப் எக்விட்டிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இவங்களே வந்து நிறைய இடிஎஃப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் போயிட்டு அதோட ரிட்டர்ன்ஸ் எல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதில் ஒரு குவான்டிட்டி நீங்கள் பை பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா லாங் டேர்முக்கு யூஸ் ஆகும். மேலே பார்த்தீங்கன்னா சர்ச் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஸ்டாக்ஸ் ஏதாவது பேர் தெரியும் அப்படின்னா நீங்கள் சர்ச் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டாக்ஸ் பேஜ் இந்த அளவுக்கு தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் கிட்டத்தட்ட இதே தான், போர்ட்ஃபோலியோ இருக்கும், எக்ஸ்ப்ளோர் இருக்கும். போர்ட்ஃபோலியோவில் உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எக்ஸ்ப்ளோரரில் இவங்களே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் டாப் பெஸ்ட்டை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு நம்ம எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு எதாவது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸு எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மார்க்கெட் கேப் வைஸ் கொடுத்துருக்காங்க, லார்ஜ் கேப், ஸ்மால் கேப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸை செக் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், எஸ்ஐபி இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பெரிய அமௌண்ட் வச்சுருக்கீங்க, ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ணால் போதும் அப்படின்னா அப்படி பண்ணிக்கலாம். இல்லை எஸ்ஐபி அப்படிங்கிறது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். மந்த்லி ஒரு அமௌண்ட் வந்து நம்ம கட்டிகிட்டே இருக்கிறது, ஒரு மந்த்லி 1000 இல்லை மந்த்லி 5000 அந்த மாதிரி இன்வெஸ்ட் கூட பண்ணிக்கலாம். ஸோ அது நம்மளோட சாய்ஸ். ஸோ ஒரு மியூச்சுவல் ஃபண்டு பார்த்திங்கன்னா அவங்களே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு நேம்ஸ் தெரிஞ்சாலும் மேலே சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் போயிட்டு யூடியூப்லேயோ இல்லை மற்ற எக்ஸ்பர்ட்ஸ்கிட்டையோ என்ன மியூச்சுவல் ஃபண்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதோட நேம் இங்கே சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதை பற்றின ஃபண்டமெண்டல் டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒன் டைம் எஸ்ஐபியான்னு கேட்டிருக்கோம். ஸோ ஒன் டைம் கொடுத்துட்டு என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அதை கொடுத்துட்டு பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராசஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நியூஸ் எது செக் பண்ணோம் அப்படின்னா நியூஸுக்கு தனி டேப் கொடுத்துருக்காங்க. மோர் போனீங்க அப்படின்னா இதில் ஒரு சில ஃபில்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க உங்கள் போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணுறதுக்கு. அது இல்லாமல் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் செக் பண்ணுறதுனா இந்த ஆப்ஷனில் செக் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ ரொம்ப சிம்பிள் தான் இந்த ஆப் யூஸ் பண்ணுறது.
ஸோ அந்த ஆப்பில் வேறு எதுவும் டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை புது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.